ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இட் இன்க்ரீசஸ் ஏதாச்சும் ரொம்ப ஹையான ஸ்ட்ரெச்சோ இல்லை ஹையான அப்ரேஷன் ஒரு ஹையான ஸ்ட்ரீடிங் அப்படின்னா இது வந்து டெஸ்மோசோம்ஸ் செல் ஜங்ஷன்ஸ் வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் அது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்கலாம். ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் சொன்ன மாதிரி திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் செல் அண்ட் செகண்ட் செல். இந்த ஃபர்ஸ்ட் செல் செகண்ட் செல் இது ரெண்டுத்துக்கும் உள்ள அட்டாச்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ண சில ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. அந்த ப்ரோட்டீன்ஸ் என்னென்னா இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோட்டீன்ஸ் விச் இன்டர்லாக் ஆயிருக்கு. இப்படி இந்த இன்டர்லாக் ப்ரோட்டீன்ஸ், இந்த ப்ரோட்டீன்ஸ் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா விச் இஸ் கால்ட் கேடரின். கேடரின் அதாவது அடரன் ஜங்ஷன்ல பார்த்த மாதிரியே தான் இங்கேயும் கேடரின். கேடரின்னா இட் இஸ் டிபெண்ட் வித் கால்சியம். எப்படி போன செல்ஸ் அதாவது போன டைட் ஜங்ஷன் எப்படி கால்சியம் டிபெண்டா இருக்கு அந்த இ கேடரின், அதே மாதிரி இந்த கேடரினும் இட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் த கால்சியம். ஓகே, அண்ட் திஸ் கேடரின் டிபெண்டன்ட் இஸ் calcium. Cadherin is dependent in calcium. Here இதுவும் cadherin, இதுவும் cadherin. So இது வந்து interlock, இந்த மாதிரி interlock ஆயிருக்கு. Okay, by calcium. And we have the fatty thing here. Before that, cadherin வந்து ரெண்டு டைப்ஸ்ல இங்க இருக்கு. The first type will be desmoglin. Desmoglin. And the second will be desmocolin. இந்த ரெண்டு cadherinum சேர்ந்து தான் it form the protein cadherin. Okay, so cadherin வந்து ஒரு interleukin protein which is calcium dependent. அது ரெண்டு டைப்ஸா இருக்கு, desmoglin and desmocolin. ஒரு big fatty substances இங்க இருக்கு, green colorல present ஆயிருக்கு, which is known as desmoplakin. The thing here is called desmoplakin. Desmoplakin, it is formed of plaque, full of fatty substances தான் இந்த இது desmoplakin. இங்க இருக்கிற filaments, so filaments இருக்கு, tight junction and adherent junction வந்து actin filaments, whereas desmosomes ன்றது வந்து ஒரு intermediate filament. So it contains the filament called intermediate filament. And the intermediate filamentல ஒரு special type container இருக்கு which is known as keratin. Keratin. Okay, this is the structure of desmosomes. So desmosomes ரெண்டு செல்ஸ் இருக்கு, அது எப்படி அட்டாச் ஆகும்னா பை a protein, அது பேர் வந்து cadherin. and இது ரெண்டா இருக்கு desmoglin and desmocolin. ஸோ இதை ஃபுல்லாக சேர்த்து கால்சியம் டிபெண்ட்டாக இன்டர்லாக் ஆகிருக்கு. அண்ட் இந்த பிக் பிளாக் ஃபேட்டி சப்ஸ்டன்ஸை வந்து டெஸ்மோபிளாகின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹியர் வி ஹேவ் ஃபிலமெண்ட். ஃபிலமெண்ட்டை வந்து இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட் முக்கியமாக இதால் ஸ்பெஷலைஸ் ஆகிருக்குன்னா பை கெரட்டின். ஓகே, கமிங் டு த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டெஸ்மோசோம். ஸோ டெஸ்மோசோமோட ஃபங்க்ஷன் சொன்ன மாதிரி இட் இன்க்ரீசஸ் த ஸ்ட்ரெச், இன்க்ரீசஸ் ஹை ஸ்ட்ரெச்சோ இல்லை ஹை ஷியரிங் or high tension. It high tensile stretches, abrasion. இதுக்கு தான் வந்து அந்த டெஸ்மோசோம்ஸ் இருக்கு. அண்ட் எந்தெந்த டிஷ்யூஸ்ல ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் we are coming to the cardiac tissue. ஸோ cardiac tissue very much important thing desmosomes does. ஸோ desmosomes வந்து ஹை டென்ஷன் ஹை ஸ்ட்ரெச் எங்கே இருக்கோ அங்கே இருக்கிற ஒரு ஜங்ஷன் தான் desmosomes. அதே மாதிரி ஹார்ட் பம்ப் ஆகும் போது அது எல்லா டிஷ்யூஸை விட ரொம்ப பம்ப் ஆகும். ஸோ ஹார்ட் பம்ப் ஆக்ஷன்ஸ், பிளட்டை வெளியே தள்ளுற ஆக்ஷன், இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெச்சிங் நடக்கும் இந்த ஹார்ட்டில். ஸோ ஹார்ட்டில் ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல் இருக்கு, special thing which we known as myocytes. Okay, so cardiacல இருக்கிற செல்ஸ் பேர் வந்து myocytes. myocardium அதுல இருக்கிற செல் வந்து myocytes. அந்த myocytesல we have a special named thing called intercalated disc. Okay, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் intercalated disc. இந்த intercalated disc அப்படின்னா என்னன்னா
It is formed by desmosomes and gap junction. So we can study further. So gap junction and desmosomes ரெண்டுமே சேர்ந்து intercalated disc னு சொல்றாங்க. Okay, so it is present in cardiac tissue. Next we have skin. So skin la more tension or more abrasion நடக்கும்போது முக்கியமா epithelial cellsல. So skinsல இருக்கிற ஒரு செல் வந்து epithelial cells. So அந்த epithelial cellsல more tension and abrasion நடக்கும்போது desmosomes வந்து எந்த செல்ஸையும் detach ஆகாம பாத்துக்கும். Okay, so it is present mainly on the skin. Okay, coming to the clinical importance and clinical significance. எதுலனா first skin எடுத்துப்போம். So skinல வந்து நமக்கு எப்பவுமே epithelial cells இருக்கும். We know the organism called Pemphigus vulgaris அப்படின்ற ஒரு ஆர்கானிசம் இருக்கு. இந்த ஆர்கானிசம் வந்து உள்ள நுழையும் போது நம்ம இட் இஸ் ஆட்டோஇம்யூன் டிசீஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ ஆட்டோஇம்யூன் டிசீஸ்ன்றதால இந்த ஆர்கானிசம் எப்போ நம்ம ஸ்கின்ல வந்து வருதோ அப்போ நம்ம உடம்பே ஒரு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஆன்டிபாடி என்ன பண்ணுன்னா இந்த இன்டர்கேலேட்டட் டெஸ்மோக்ளீன் இருக்கு பாத்தீங்களா, இந்த டெஸ்மோக்ளீனை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும். அப்போ செல்ஸ் வந்து டிட்டாச் ஆகிடும். This is what. So இதனால என்னென்ன சிம்டம்ஸ்னா ஒரு நாஸ்டி பிளிஸ்டர்ஸ் இல்லை ஒரு அல்சர் எல்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ Pemphigus vulgarisன்ற ஒரு டிசீஸ், ஒரு ஆர்கானிசம் ஸ்கின்ல எபிதிலியல் செல்ஸ்ல என்டர் ஆகும் போது அங்க இருக்கிற எபிதிலியல் செல்ஸ்ல டெஸ்மோசோம்ஸ் ஜங்ஷன் இருக்கு. ஸோ அது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ன்றதால நம்ம உடம்புலயே ஒரு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணோம். அந்த உடம்புல ப்ரொடியூஸ் பண்ற ஆன்டிபாடி ஸ்ட்ரெயிட்டா போய் டெஸ்மோக்ளின் அப்படின்ற ஒரு கேட்டரிங் புரோட்டீனை டெஸ்ட்ராய் பண்ணிடும். இதனால செல்ஸ் வந்து செப்பரேட் ஆயிட்டு இட் ஃபார்ம்ஸ் பிளிஸ்டர் ஆகவோ இல்லை வேற ஏதாச்சும் அல்சர் மாதிரியாகவோ ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் டெஸ்மோசோம்ஸ்.